ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே தான் கட்டிங் வந்து பண்ண போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வந்து பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயிண்ட் இல்லாமலும் எப்படி வந்து கட்டிங் பண்ணலாம் அப்படின்றதும் நான் ரொம்ப ஈஸியாக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து சிங்கிளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் பேக் சைடு தான் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்க போகிறோம். ப்ளவுஸை கரெக்டாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆம்ஹோல் டு அந்த ஆம்ஹோல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்குங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19.5 இன்ச் வந்து இருக்குது. இப்போ இந்த 19 கூட ஒரு 2 இன்ச் அதிகமாக சேர்த்துக்குங்க. 21 வந்து இருக்குது. இப்போ இந்த 21 அப்படின்றது கீழே இந்த கரப்பகுதியில் இருந்து 21 எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கு இந்த சைடு வந்து நமக்கு ஸ்லீவுக்கு துணி இருக்கா அப்படின்றதும் பார்த்துக்குங்க. இப்போ ஸ்லீவ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்லீவுக்கு தேவையான துணி இங்கே இருக்கா இப்படி வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து இருக்குது. இதை வந்து கரெக்டாக மடித்து 4ஆக மடித்து கட்டிங் பண்ணுற மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிசர் கட் பண்ணிவிட்டு இதை நேராக நான் அப்படியே கிழிச்சு விட்டுறேன். ஏன்னா நம்ம கட்டிங்கில் பண்ணும்போது கத்திரியில் கட் பண்ணும்போது கூட என்ன ஆகும், கொஞ்சம் கிராஸாக போகும். ஆனால் இந்த மாதிரி கிழிச்சு விடும்போது நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து வந்துடும். இப்போ இதை எடுத்து இப்படி வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடுக்கு ஒரு ஸ்கேலோ லைன் வந்து போட்டுட்டு இதில் இருந்து நம்ம பேக் ஹைட் வந்து எடுக்கணும். இது என்ன பண்ணுங்கள், நல்லா இப்படி உள் பக்கம் இப்படி மடித்து விட்டுருங்க. நேரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த பீஸை அப்படியே மடித்து விட்டுருங்க. பேக் ஹைட் வந்து எடுத்துக்கலாம். ப்ளவுஸோடைய பேக் ஹைட்டு இங்கிருந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் இருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 14.5 இன்ச் வந்து இருக்குது. இப்போ அதே 14.5 இன்ச் இங்கே வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஃபிங்கர் வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த துணியை அப்படியே இப்படி மடிச்சிடுங்க. அவ்வளோதான். துணியை எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி மடித்து காமிக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் சைடு பீஸ்க்காக வந்து இருக்குது. இப்போ இந்த ஃபோல்டிங்கை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்காக வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இடுப்பை 2ஆக மடிச்சுக்குங்க. பேக் நெக் எவ்வளோ இருக்குன்னு கீழே இருந்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த ப்ளவுஸுடைய கழுத்து அகலம் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இன்ச் டேப் வச்சு செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 2.25 வந்து இருக்குது நெக்கு. இதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ ஷோல்டர் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2.25 இருக்குது. இதை சென்டராக இங்கே வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் அளவு. அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் உயரம் அப்படின்றது இந்த லாஸ்ட்டில் அப்படியே வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து நமக்கு 2.25 வந்து இருக்குது. நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், 3.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் அதிகமாக சேர்த்து, ஏன்னா நெக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணும், அதுக்காக. ஆம்ஹோல் உயரத்துக்கு பாக்ஸ் போட்டு அப்படியே நீங்கள் ஒரு வளைவு வந்து போட்டுக்கலாம்.
இது நமக்கு பேக் சைடு கட்டிங். இதை என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணலை. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங், அதனால் துணியை வந்து இப்படி கிராஸாக வந்து மடிச்சுக்குங்க. கிராஸாக வந்து மடிச்சுட்டு இப்போ இந்த பேக் சைடு பீஸ் இருக்குல்ல, இது மேலே இங்கே மேலேருந்து எவ்வளோ விடலான்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் இருக்க மாதிரி, ஆல் சைஸ் ப்ளவுஸுமே இதே கொஞ்சம் அதிகம்தான், 6 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணி இதுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பேக் சைடு பீஸை வந்து இதில் கரெக்டாக வச்சுக்குங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நெக் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கலாம், ஆம்ஹோல் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஆம்ஹோல் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். மேலே இந்த 1/2 இன்ச் அந்த தையல் கிட்ட விட்டுட்டு இந்த நெக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். உள் பக்கம் திருப்பி வைங்க, அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்கோட அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணும்போது அந்த வளைவு கரெக்டாக வரல அப்படின்னாலும் நம்ம அதுக்கப்புறம் அந்த வளைவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பட்டன் பீஸ் வந்து இருக்குல்ல, இங்கே 1/4 இன்ச் மேலே வந்து விட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது டாட் பிடிப்போம்ல அந்த அளவு, அதில் 2 மார்க்கிங் பண்ணிட்டு 2வது மார்க்கிங் கிட்ட பட்டி வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பட்டி இருக்கிற இடம் அதுக்கு கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்காக நல்ல ஒரு 1/2 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே பட்டி மார்க்கிங் வந்து பண்ணிட்டோம். அடுத்தது உள் பக்கம் வந்து திருப்பிட்டு ஷோல்டரை 2ஆக மடிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த டாட் சென்டர் டாட் இருக்குல்ல, அந்த டாட் வந்து எடுத்துக்குங்க. மேலே இப்படி ஒரு 1/2 இன்ச்சை விட்டுட்டு இது இப்படி இங்கே வைக்கணும். விட்டுட்டு இதுக்கு கீழே என்ன அளவு இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. நான் தையலோட சேர்த்து தான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது லாஸ்ட் இந்த ஆம்ஹோல் கிட்ட இருக்கக்கூடிய இந்த அளவு மேலேருந்து ஒரு 1/2 இன்ச், அப்படி இல்லைன்னா இந்த சைடு இருக்க துணியை எடுத்துக்கங்க. மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இது சரியான அளவு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் வந்து இருக்கு. இப்போ இந்த டாட் அளவு மார்க் பண்ணணும்ல, அதையும் நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டாட் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச் பட்டன் பீஸ்க்காக வந்து விட்டுட்டு இதனுடைய சரியான அளவு, உள்ளே இருக்க இந்த துணியோடைய அளவு, மறுபடியும் அதே துணியோடைய அளவு. அடுத்தது டாட்டோடைய உயரம் அப்படின்றது இதில் இருக்கிற அளவு சேம் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது ஆம்ஹோல் டெப்த்து வந்து கொடுக்கணும். ஆம்ஹோல் டெப்த்துக்கு மேலே இங்கேருந்து லைட்டாக ஒரு ஆம்ஹோல் டெப்த் வந்து எடுத்துக்கலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு 2வது டாட்டு. இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் 1.25 இன்ச் கேப் இருந்தால் போதும். அடுத்தது ஆம்ஹோல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம்.
மேலே ஷோல்டரில் 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு இங்கே வருது. அப்போ இந்த சைடு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு கட்டிங் நல்லா ஃபுல் கிராஸில் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நெக்கு சில பேருக்கு இந்த இடம் நேராக வராதும்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக உள் பக்கம் இப்படி நல்லா வளைச்சி விட்டு கட் பண்ணிக்கிங்க. நெக்கு வந்து நல்லா நேராக இருக்கும். ஆம்ஹோல் டிப்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சிசர் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு இந்த துணியை வந்து மடிச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் பட்டி மடித்து தைக்கிறதுக்காக லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு இந்த பட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத அப்படியே அளவு எடுத்துக்குங்க. பேக் சைடில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறதும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்குங்க. ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்லீவை அப்படியே வச்சு டிராயிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவை அப்படியே வச்சுட்டு ஸ்லீவோடைய லென்த்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு, இந்த கை கீழ் உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குங்க. அதில் இருந்தும் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்ஹோல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த சென்டர் வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இதில் இருந்து நேராக வச்சுட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத இன்ச் டேப் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து இருக்குது. அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு. ஆம்ஹோல் வளைவு வந்து நம்மளாவே இந்த மாதிரி வளைவு போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க. ஆம்ஹோல் ஸ்கேல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. அந்த 1.5 இன்ச்சில் இருந்து தான் உங்களுக்கு இந்த ஆம்ஹோல் வளைவு வந்து கீழே இறங்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கங்க. இங்கே வரும்போது இப்படி கொண்டு போயிருங்க. இதுக்கு கீழே இன்னும் ஒரு 1/2 இன்ச் இறக்கிட்டு நம்ம வந்து ஆம்ஹோல் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம்.
கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம்பிள் டெப்த்து வந்து கொடுத்துக்குங்க. முன் பக்கம்னு தெரியறதுக்கு ஒரு சிசர் கட். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து டிராயிங் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.